ஸோ சப்பாத்தியோட ஃபுல் விலாகு இது டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தின்னு சொன்னேன் இல்லைங்களா, இதில் கேரட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ கேரட்டு, பூண்டு, கொத்தமல்லி, ஜீரகம், உப்பு, தயிர், இந்த ஐட்டம்ஸ் தான் நான் ஆட் பண்ணி இந்த சப்பாத்தி பண்ணியிருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து மறுநாள் காலையில் வச்சு சாப்பிட்டா கூட அந்தளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு ஸோ இப்போ காமிச்சிருக்கிற வீடியோவான நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்ட மிக்சட் சப்பாத்தி எப்படி பண்ணணும், அதோட இன்க்ரீடியன்ஸ் சொல்லுங்கள், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நான் சப்பாத்தி மார்னிங் பண்ண போகிறதுனால இன்க்ரீடியன்ஸை டைரெக்டாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் எனக்கு தேவைக்கு ஏற்றாப்புல மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த மாவில் வந்து தேவைக்கேற்ற உப்பு, ஜீரகம், கொத்தமல்லி, பூண்டு வந்து ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு வந்து கிரேட் பண்ணிக்கணும். அண்ட் தென் கர்டு, இது எல்லாமே போட்டு நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் விட்டுருக்கேன். விட்டு இந்த தயிர்லேயே தான் அப்படியே பிசையணும், வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. தயிர்லேயே பிசைஞ்சு அதுக்கப்புறமேட்டு மாவை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பிசைஞ்ச மாவில் சுட்டு வச்சுட்டு நாளைக்கு காலையில் சாப்பிட்டா கூட நம்ம எப்படி சுட்டு வச்சோமோ அதே சாஃப்ட்னஸில் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு கூட இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.